மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் சேட்டு அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பெருநெல்லி. இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பயிற்சிகள் குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சூகா ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கால்நடை வளர்ப்பும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. கால்நடைகளை முறையாக பராமரிக்க எண்ணற்ற வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் சேட்டு அவர்களை சந்தித்த போது இப்போ எங்கள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பால் கறவை செய்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஊரில் வில்லேஜில் பார்க்க போனால் 500 மாடுக்கு மேலே கறவல் மாடே இருக்குது. 500 கறவை மாடு மேலே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாட்டுங்களுக்கு உடம்பு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து எங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கான்டாக்ட் பண்ண சொல்லுவோம். அவங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கு முன்னே அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையிலேருந்து தான் வந்து பார்ப்பாங்க. இப்போது ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மன்றம் மூலயமா எங்களுக்கு 1962 இலவச ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது. இப்போது கால்நடை மருத்துவமனைக்கு இலவச ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது. அந்த இலவச ஆம்புலன்ஸ் வசதியில் மாடு அடிபட்டாலோ இல்லை மாடு ஒன்றோட ஒன்று இடித்து காயம் ஏற்பட்டாலோ, மாட்டுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, மாடு கன்று போட முடியல, ஏதாவது குடற்பு நீக்கம், எந்த வந்து அவசர சிகிச்சையாக இருந்தாலும் 1962க்கு ஃபோன் பண்ண உடனே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாடுங்களும் 100% இப்போ வந்து எல்லாமே நல்லபடியாக ஆகின்னு இருக்குது. கர்ப்பப்பை வந்து சுத்தம் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் இடத்துல எங்கள் ஊரில் வந்து 30 மாடு பயன்பெற்றிருக்காங்க. எல்லா மாடுமே வந்து 100% நல்லா இருக்குது. இதை ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை பண்ணதுனால இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் இந்த இலவச ஆம்புலன்ஸ் திட்டம் மூலயமா வரவேற்று கேம்ப்பு போட்டு நடத்தணும். நல்லா இருக்குது இப்போ மாடுங்க. அதுமாரி எது ஒன்றாலும் இருந்தாலும் நாங்கள்
ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மன்றமும் கால்நடை மருத்துவமனை கலியாமண்டியிலிருந்து 2 பேரும் ஒத்துழைச்சி எங்கள் ஒன்றியம் ஆவின் மூலயமா ஒன்றிய டாக்டரும் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் கேம்ப் நடத்துவாங்க. வருஷத்துக்கு 2 முறை கோமாரி தடுப்பூசி நோயெல்லாம் போட்டு தடுப்பூசிலாம் போட்டு எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த கோமாரி நோய் இதெல்லாம் வராமல் தடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா தடுப்பூசி முறையாக போடுறதுனால கோமாரி தடுப்பூசியை முறையாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கண்டிப்பாக போட்டுருவோம். எங்கள் ஜனங்களும் எல்லா மாடும் ஓட்டின்னு வந்து எல்லாருமே பயன்பெறுவாங்க. மேற்படி இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் வந்ததுனால பொதுமக்களுக்கும் அதாவது 108 எப்படி பயன்பெறுதோ அதே மாதிரி 1962 இந்த திட்டம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதில் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் பொறுமையாக கடைப்பிடிச்சி நல்லா பண்ணுறதுனால இந்த பொதுமக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து நல்லா செயல்முறைப்படுத்துகிறாங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு ஆர் சேட்டு அவர்களை 09786117990 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பெருநெல்லியின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்ப நிலை. பெருநெல்லி வறட்சி பிரதேசங்களிலும் நிலச்சரிவுகளிலும் அதிகமாக பயிரிட ஏற்றதாகும். இம்மரத்தை வளர்ப்பதன் மூலம் மண் சரிவு, மண் அரிப்பு ஏற்படுவதை தவிர்த்து மண்ணின் தன்மை கெடாமல் நிலைப்படுத்த முடிகிறது. பயிரிட ஏற்ற ரகங்கள்: பனாரசி, NA7, கிருஷ்ணா, கஞ்சன், சக்கையா மற்றும் BSR. மகசூல்: நன்கு பராமரிக்கப்பட்ட மரம் ஒன்றிலிருந்து ஆண்டுக்கு 150 முதல் 200 காய்கள் கிடைக்கின்றன. ஒரு மரத்திலிருந்து சுமார் 100 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பயிற்சிகள் குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சூகா ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். மீன்வள பல்கலைக்கழகம் பட்டப்படிப்புகள் மட்டுமே வழங்குவதை விடுத்து பல்வேறு பயிற்சிகளையும் அளித்து வருகிறோம். எங்களுக்கு இத்தகைய பயிற்சிகளை வழங்குவதற்காக 5 டெக்னிக்கல் டைரக்டரேட்ஸ் செயல்பட்டு வருகிறது. இந்த டெக்னிக்கல் டைரக்டரேட்ஸ் மூலமாக பல்வேறு பயிற்சிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள் முதலவே வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் மொத்தமாக தமிழகத்தில் ஒரு 17 தொழில்நுட்ப ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து எமது பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இதுவரை இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு பயிற்சிகளை மட்டுமே வழங்கி வந்திருக்கிறது. அதாவதாக 2 நாட்கள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி, 1 வார பயிற்சி அல்லது 3 மாத பயிற்சி வரை பல்வேறு பயிற்சிகள் வழங்கி வருகிறோம். இந்த பயிற்சிகளினால் உள்ள இம்பேக்ட் வந்து நமது தமிழகத்தில் சரியாக வந்து சேர்ந்து அடையாத நிலையை நாம் இப்போ பார்க்க முடிகிறது. அது முக்கியமாக மீன் வளர்ப்பாக இருக்கலாம், அல்லது மீன் பதனிடுதல் முறையாக இருக்கலாம், அல்லது ஆழ்கடல் மீன்பிடிப்பு சம்பந்தமான பயிற்சிகளாக இருக்கலாம். இவற்றை மக்களிடையே இன்னும் தெளிவாக கொண்டு செல்லும் முகமாக இப்பொழுது இப்பல்கலைக்கழகம் சில புதிய முயற்சிகளை எடுத்துள்ளது. இதில் முக்கியமானதாக ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை நான் இங்கு சொல்ல வேண்டுமென்றால், ஆர்னமெண்டல் அக்வாகல்ச்சர் ரெயின்போ டெக்னாலஜி பார்க், வண்ணமீன் வளர்ப்பு தொழில்நுட்ப பூங்கா. தமிழகத்தில் வண்ணமீன் வளர்ப்பு இன்று மிக குறைந்த அளவிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது இந்தியாவிலேயே உலக அளவில் பார்த்திங்கன்னா வண்ணமீன் வளர்ப்பு 1 விழுக்காடிற்கு குறைவாகவே நாம் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் தமிழகத்தில் இதற்கான இயற்கையான சூழியல், இயற்கையான அமைப்புகள், தொழில்நுட்பம் இவையெல்லாம் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தொழில்நுட்ப பூங்காவில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு 200 மீன் பண்ணையாளர்களை, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு மற்றும் வண்ண மீன் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபட்டுள்ள குளத்தூர் போன்ற பகுதிகளிலிருந்து 200 பண்ணையாளர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இந்த ஆர்னமெண்டல் டெக்னாலஜி பார்க், இந்த பூங்காவில்
அதிநவீன தொழில்நுட்ப முறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாயில் அளவில் அரசு உதவியுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இப்பூங்கா இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் முழு அளவில் செயல்முறைக்கு கொண்டு இருக்கிறது. இந்த பூங்காவானது O&M என்ற முறை, அதாவது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ற முறையில் ஒரு கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை மேற்கொள்வார்கள். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது லைவ் ஃபீட் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை உற்பத்தி செய்யும் முறை, நோய்களை கண்காணித்து மேனேஜ் செய்யக்கூடிய முறை, அப்புறம் இதற்கான லெபார்டரிகளை மெயின்டைன் பண்ணுறது, இத்தகைய முறைகள் மட்டும் பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இது தவிர பட்டப்படிப்பை தாண்டி பேரா ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் ஃபிஷரிஸ், இது வந்து நமக்கு இன்று மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இன்று இறால் வளர்ப்பு மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்று வருகிறது. ஆனால் அந்த பட்டப்படிப்பை தாண்டி அதற்கு அடுத்த நிலைகளில் உள்ள தொழில்களை மேற்கொள்வதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் லெவல் வந்து நம்மகிட்ட மிக குறைவாகவே இருக்கிறது. இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை ஃபில் பண்ணுறதுக்காக தான் 2 பாலிடெக்னிக் முறையில் 2 கல்லூரிகள் இங்கு தமிழகத்தில் நிறுவப்பட உள்ளது. இதில் முதலாவதாக ராயபுரத்தில் 10 கோடி ரூபாய் அளவில் ஒரு கல்லூரியும், தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரியின் பக்கத்தில் உள்ள ஷோர் லேப் என்ற ஃபெசிலிட்டியில் இன்னொரு ஒரு கல்லூரியும் நிறுவப்பட இருக்கிறது. இங்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், மீன் வளர்ப்பு, மீன் பதனிடும் முறைகள், ஆழ்கடல் மீன்பிடிப்பு முறைகள், கடலில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு 30 வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு, இது பயிற்சிகளோடு நிற்காமல் ஒரு இன்குபேஷன் சென்டர் என்ற முறையில் இந்த பயிற்சி மையங்கள் செயல்படவிருக்கின்றது. இதனால் ஸ்கில்டு மேன் பவரை நாம் வந்து உருவாக்க முடியும். இன்றைக்கு நமது பிரைம் மினிஸ்டர் வந்து அதிகமாக சொல்வது போல, ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்றைக்கி தொழில்நுட்பத்தை விரைவாக எடுத்து சென்று ஒரு ஆன்ட்ரிப்ரூனர்ஷிப் என்ற முறையில் தொழில்நுட்பத்தை அதை ஒரு சிறிய மற்றும் பெரிய அளவில் ஒரு தொழில்நுட்பமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இத்தகைய முயற்சிகளை தமிழக மீன்வள பல்கலைக்கழகம் தொடர்ந்து ஆற்றவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம், உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் தேனியில் 1840 ரூபாய் முதல் 1900 ரூபாய் வரையிலும், கோவில்பட்டியில் 1900 ரூபாய் முதல் 1950 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் 1550 ரூபாய் முதல் 1650 ரூபாய் வரையிலும், போடிநாயக்கனூரில் 1670 ரூபாய் முதல் 1730 ரூபாய் வரையிலும், டிவி கம்பு செஞ்சியில் 1609 ரூபாய் முதல் 1670 ரூபாய் வரையிலும், கள்ளக்குறிச்சியில் 2816 ரூபாய் முதல் 2979 ரூபாய் வரையிலும், பருத்தி MCU 5 உசிலம்பட்டியில் 3850 ரூபாய் முதல் 4050 ரூபாய் வரையிலும், வடமதுரையில் 4200 ரூபாய் முதல் 4650 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் பவானியில் 1500 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரையிலும், கம்பத்தில் 1200 ரூபாய் முதல் 1400 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் கரூரில் 4200 ரூபாய் முதல் 4400 ரூபாய் வரையிலும், குறிஞ்சிப்பாடியில்
6891 ரூபாய் முதல் 7758 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 130 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 170 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 329 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 306 ரூபாய்க்கும், சராசரியாக 321 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 528 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 271 ரூபாய்க்கும், சராசரியாக 489 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 510 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 387 ரூபாய்க்கும், சராசரியாக 400 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 475 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 387 ரூபாய்க்கும், சராசரியாக 440 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. திருநெல்வேலியில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை வளர்ப்பு குறித்த பல்வேறு பயிற்சிகளையும் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கமளிக்கிறார் அப்பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். செந்தில்குமார் அவர்கள். வணக்கம். நான் பார்த்த வகையில் இது கொஞ்சம் புது மாதிரியான அமைப்பாக இருக்கேன். இதை பற்றி சொல்லுங்களேன். இது நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்ல போனா இந்த வெண்பன்றி வளர்ப்பு தொழில் தான். ஸோ அந்த தொழில்களில் நிறைய புதுவிதமான செய்திகளை கொடுத்து புதுவிதமான தொழில்நுட்பங்களை செய்தோம்னா நிறைய லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய பயிற்சியை பயன்படுத்துறது இந்த இதை பொறுத்தளவில் இந்த கூண்டு அமைப்பை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, சினைப்பட்ட பன்றிகளை இதில் வைத்து குட்டி போடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கூண்டில் வந்து வச்சோம்னா இந்த பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னா, குட்டிகள் ஈனம் போயில தாய்ப்பன்றியானது அந்த குட்டிகளுக்கு மேலே படுத்து தீவனம் உள்ளம்போல பாதி குட்டிகள் வந்து இறந்து விடும்.
ஸோ இதை தடுப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு கூண்டு அமைப்பு வந்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் படுக்க முடியாது இல்லைங்களா? இதில் படுக்க முடியாதுன்னா கொஞ்சம் சாய்வாக இருந்துச்சுன்னா குட்டிகள் பிறந்தவொன்னே அப்படியே வந்து வெளியில் வந்து போயிடும், இந்த கூண்டை விட்டு வெளியில் போயிடும். தாய் பண்ணி மட்டும்தான் வந்து உள்ளே வந்து படுத்திருக்கும். இது சாத்தியமான ஒன்றுங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பண்ணலாம். இந்த முறை வந்து புதிதாக தான் இப்போ பண்ணியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் பரிச்சாத்த முறையில் நல்ல அமைப்பாக இருக்கு. ஆமாம், இது பார்த்த வகையில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இல்லைங்களா? இது நீங்கள் தான் திருநெல்வேலியில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறீங்க? திருநெல்வேலியில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டாக அவருடைய தொழில்நுட்பங்கள் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு நம்மளே ஒரு அனுபவ முறையில் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? பன்றி ஈனக்கூடிய கூண்டு, அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார் நம்ம இடத்துல. இது எவ்வளோ ஒரு தோராயமாக இது எவ்வளோ செலவாகும் சார் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக போடுறதுக்கு? 3500 பக்கம் 4000 அந்த ரேஞ்சில் வந்து வரும் சார். இது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கம்பிகளுடைய விலையை பொறுத்து மாறுபடும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லது. பன்றியை பொறுத்தளவில் சிமெண்ட் தலை வந்து போட்டிருக்கணும், வெறும் மண் தலை போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கம்பியினுடைய ஸ்ட்ராங் திடாத்திரமாக இருக்க வேண்டும். இல்லாட்டினா முட்டி மோதி பன்றி வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிடும். பன்றி அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடும் இந்த கம்பியெல்லாம். அதனால் நல்ல உறுதியான கம்பிகளை வந்து போட்டோம்னா நல்ல சிறப்பாக வந்து இருக்கும். இது ஒரு இந்த திட்டம் வந்துட்டு ஒரு பயனுள்ள திட்டம் தான். உறுதியாக நீங்கள் இந்த தொழில்நுட்பம் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். எல்லா பன்றி பண்ணையாளருக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு கூண்டை வந்து வச்சோம்னா பன்றியில் இருக்கக்கூடிய குட்டிகளில் இருக்கக்கூடிய இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கலாம். அது ஈனும் போது குட்டியினுடைய இறப்பு விகிதம் தான் அதிகமாக இருக்கும் பன்றிகளில். பொதுவாக பன்றிகளை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, குட்டிகளுடைய ஈனம் போயில அதனுடைய இறப்பு விகிதத்தை வந்து நம்ம எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு லாபகரமாக அமையும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை இப்போ வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு அற்புதமான ஒரு நல்ல அறிவியல் கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பமான கண்டுபிடிப்பு. அது உங்களுடைய திருநெல்வேலி கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய கண்டுபிடிப்பு, அற்புதமான கண்டுபிடிப்பு. சார், நீங்கள் பயிற்சி கொடுத்து நம்ம ராமகிருஷ்ணன் ஒரு நல்ல அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு வெண்பன்றி வளர்ப்பு. ஆனால் இங்கே பார்க்கும்போது வேறு விதமாக எனக்கு தெரியுது. வெண்பன்றி மட்டும் இல்லை போலருது. என்னெல்லாம் வகையில் பன்றிகள் இருக்குங்க சார் இங்கே? பன்றிகளை ராமகிருஷ்ணனை பொறுத்தளவில் ஒரு இளைஞர், துடிப்பான இளைஞர். ஸோ அவருக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து வச்சுருந்தார். அதை வந்து நாங்கள் வந்து மெருகேற்றணும். கால்நடை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நம்ம திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 1 மாத கால பயிற்சிகள் கொடுக்கும் போயில ஸோ ஒருத்தர் பார்க்கும் போயில நமக்கு வந்து தெரியும் அவருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை நம்மளுடைய கல்வி அறிவு மூலமாக அவரை வந்து பிரத்யேகமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்கள் கல்லூரியுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அதில் குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பு மட்டும் அல்லாமல் ஸோ அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தோம். முதலாவதாக நம்ம பார்த்தது வந்து அந்த கூண்டு, அதாவது பன்றி ஈனக்கூடிய வகையில் இருக்கும் தருணத்தில் நம்ம கூண்டுகளை தயாரிக்கிறது. அப்புறம் நிப்பிள் ஃபீடிங், அதாவது வாட்டரிங், அது ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பன்றிகள் வந்து அதிகமாக வெப்பத்தினால் தாக்கம் அடையும். வெயில் காலத்தில் இந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து வச்சு கொடுத்தா அதுக்கு நல்லாயிருக்கும், அதனுடைய உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பீச்சு அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்க்லரையும் இந்த பண்ணையில் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா பன்றிகள்லேயே அதிகமாக தீவன செலவு அதிகமாக இருக்கும் கால்நடைகள் பொறுத்தளவில். ஸோ அதில் அந்த தீவன செலவை எப்படிலாம் குறைக்கணும்னு நம்ம பார்க்கும்போதில் இந்த அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு பாசி வகையை சேர்ந்த ஒரு பெரணி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இந்த அசோலாவை வந்து நாங்கள் அந்த பயிற்சியில் வந்து சொன்னோம். இந்த அசோலாவை சாதாரணமாக தான் சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்தோம். ஸோ அவர் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பாத்தி மாதிரி அமைச்சிருக்கிறாரு. இந்த அசோலாவுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஸோ தீவனத்தில் 6 வகையான சத்துக்கள் இருக்குது. புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, தாது உப்புக்கள், கொழுப்பு சத்து, இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கால்நடை தீவனத்திலேயே புரதச்சத்து தான் மிக முக்கியமான ஒரு தீவனம். அந்த புரதச்சத்தை பொறுத்தளவில் என்னென்னா
நோய் எதிர்ப்பு சக்திக்கு அந்த புரதச்சத்து கண்டிப்பாக வேண்டும். ஸோ அந்த புரதச்சத்தை பொறுத்தளவில் கால்நடைகளுக்கு வந்து புண்ணாக்கு மூலமாக வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த புண்ணாக்கினுடைய செலவு, அதாவது விலை பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ஸோ அதை ஈடுகட்டுவதற்காக இந்த அசோலாவை வந்து நம்ம கால்நடை தீவனத்தில் வந்து கொண்டு வந்தோம். இந்த அசோலாவில் என்ன பிரத்யேகமான விஷயம் அப்படின்னா, ஸோ அசோலாவை பொறுத்தளவில் 20லேருந்து 22% புரதச்சத்து வந்து இருக்கிறது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மிக குறைந்த செலவுலே வந்து 1 கிலோ அசோலாவை வந்து நம்ம உற்பத்தி செய்து எடுத்து விடலாம். 1 கிலோ உற்பத்தி செய்வதற்கு 75 பைசா தான் அதற்கு வந்து தேவைப்படும். கிட்டத்தட்ட ₹1 இப்போ மதிப்பு வந்து மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. சாதாரணமாக சிம்பிளான ஒரு தொட்டிலையோ அல்லது பாத்திலையோ நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா இந்த அசோலாவே 1 கிலோ அளவுக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ இந்த பண்ணையில் பார்க்கும்போது அசோலா பற்றி சொன்னீங்க. எல்லா அறிவியல் பூர்வமான நம்ம அந்த நுணுக்கங்களை கையாண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்பன்றியை தவிர வேறு மற்ற ரகங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னெல்லாம் ரகங்க வச்சுருக்கோம்? நம்ம பார்த்திங்கன்னா லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் தான் தென் பகுதியில், தென் இந்தியாவை பொறுத்தளவில் அதிகமாக வந்து வெண்பன்றிகள் வளர்ப்பில் இருக்கும். ஸோ அதோட டியூராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். அப்புறம் லேண்ட் எந்த ஊர் இதுங்க டியூராக் பொறுத்தளவு டென்மார்க்லேருந்து வரக்கூடிய ஒரு இனம். நம்ம சூழ்நிலைக்கு வந்து அடாப்ட் ஆகக்கூடியது. மிகவும் பொருத்தமானது என்ன அப்படின்னா, நம்ம லார்ஜ் வெயிட் யார்க்ஷயனுடைய ஆண் பன்றிகளை டியூராக்கினுடைய பெண் பன்றிகளோடு சேர்த்து நம்ம கிராஸ் பண்ணி வரக்கூடிய குட்டிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். கலப்பின குட்டிகள். இந்த கலப்பின குட்டிகள் வந்து நம்ம இடத்துக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அடாப்ட் இந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய. டியூராக்கு டென்மார்க்லேருந்து வந்தது. நம்ம உள்நாட்டு பன்றிகள் என்ற அளவுக்கு குட்டிகள் வந்து, அதாவது குட்டிகள் வந்து அதிக அளவில் கொடுக்கும். வெயிட் கெயினும் அதிகமாக இருக்கும். கலப்பினம் என்றாலே அயல் நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இனத்தை நமது நாட்டு இனத்தோடு சேர்த்து கிராஸ் பண்ணி எடுக்கும் போது தான் அது கலப்பினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது கால்நடைகளில் கரை மாடு வளர்ப்பாலும் சரி, ஆடு வளர்ப்பாலும் சரி, பன்றி வளர்ப்பாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த நம்ம நாட்டு பன்றிகளை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய என்ன சூழ்நிலை என்ன, தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வளர்ச்சி அடையும், நோய்களுடைய தாக்கமும் குறைவாக இருக்கும். ஸோ அயல் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பன்றிகளை நம்ம கிராஸ் பண்ணும்போது என்னென்னா அதிகமாக பால் உற்பத்தி கொடுக்கும், அதிக அளவில் உடல் வளர்ச்சி அடையும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தரமான குட்டிகள் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமே தருவிச்சு தரீங்களா? அதை நீங்களே வாங்கி தரீங்களா? இது நம்ம பல்கலைக்கழகத்தில் காட்டுப்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து கால்நடை பண்ணை வந்து இருக்குது. அங்கேருந்து வந்து மக்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒன்று, இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக ஒரு அபிஷேகப்பட்டியில் ஒரு பண்ணை இருக்குது. அங்கேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பன்றி பண்ணையே இருக்கிறது. அடுத்ததாக நம்ம புதிதாக இங்கே தொடங்கப்பட்ட கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலையும் பன்றி பிரிவுகள் வந்து தனியாக வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அங்கேருந்து இப்போ இனப்பெருக்கம் செய்து குட்டிகள் தருவாயில் வந்து இருக்கிறது. அதையும் மக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 8667428982 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 24/5/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்த்து பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு பி மன்னார் அவர்கள் தரும் செய்திகள். இன்றைய தாவர பகுதியில் பலாப்பழம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டிற்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் எஸ் திலகர் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.